ஏ பூஜா, ஊரே மாறிடுச்சு போல. சின்ன வயசுல நம்ம கூட இருந்தவங்க யாருமே காணோம். வெளியூர் போயிட்டு நீயே இப்பதானே சொந்த ஊருக்கு திரும்பி வந்திருக்க. வருஷம் வந்து பார்த்தா தானே தெரியும் ஊர்ல யாரெல்லாம் இருக்கான்ட்டு. அதுவும் கரெக்ட் தான். ஆமா, இப்போ அவங்களாம் எங்க இருக்காங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்க? தெரியல. ஊர்ல பாதி பேர் வேலை தேடி வெளியூர் போயிட்டாங்க, பாதி பேர் கல்யாணம் ஆகி வெளியூர் போயிட்டாங்க. நம்ம கூட பரணின்னு ஒரு பையன் விளையாடிட்டு இருப்பான்ல, அவன் நானா? பரணியா? என்னடி வந்ததும் வராதுமா அவனை பத்தி கேக்குற? இல்ல, சின்ன வயசுல ஒன்னா விளையாடிட்டு இருப்போமே, அதான் சும்மா கேட்டேன். அவன்லாம் இப்போ பெரிய சண்டையார் ஆயிட்டான். எங்கெல்லாம் சண்டை நடக்குமோ அங்கதான் அவனை பார்க்கவே முடியும். அது மட்டும் இல்ல, இப்போ எங்க அவன் கூட சண்டை போட்டுட்டு இருக்கானோ. ஏய் வாடா. ஏய் ஏய் வாடா வாடா. ஏய் ஓனே சங்க எடுத்துருவேன். அவங்க அம்மா கூட இப்பெல்லாம் அவன்கிட்ட பேசுறது இல்ல. ஓ அப்படியா? பார்த்தல. என்ன நில்லு. நீ தானே மெட்ராஸ்ல இருந்து இருக்க புள்ள? ஆமா. அந்த மூர்த்தி வீட்டுக்கு வந்த புள்ள நீ தான்? ஆமாங்க. நல்லா கேவாப்பா? பாப்பாவா? நான் ஒன்றும் பாப்பா கிடையாது, நான் வளர்ந்துட்டேன். கம்ப்ளீட்டட் யூஜி. சரி, ஊருக்குள்ள எவனாச்சும் சல்லி போய் உடனே எடுத்தானு ஏன் பரணியோட அத்தம்மான்னு சொன்ன? எவ்வளோ நில்லு. அதே மாதிரி அவனை வரண்டல்தா பாண்டியோட மாமி மகன் சொல்லு. என்ன பங்கு? ஏன் பங்கு? வெடியா பங்கு. இவ்வளோ அழகா அத்தை மக தான் இல்லை, இவ்வளோ அழகான ஒரு பிள்ளை அத்தை மகன் சொல்லிக்கிறதுக்கு எத்தாதானே இருக்கு. சரியா இருப்போம். என்னையா பங்கு, இந்த பிள்ளைக்கு ஏதாவது கோட்டிங்க போடுவோமா? சரி பிஞ்சுவோம் பார்த்து. வேணானா விடு, இருக்கவே இருக்கா அவங்க அக்கா, அவளுக்கு நான் டைவா போட்டுக்கிறேன். என்னடி ஏதோ பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்க போல? இல்லையே. உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது, என்னன்னு சொல்லு. இல்ல, நீ சொல்ற மாதிரி பரணி அவ்வளோ கெட்டவனா ஒன்றும் தெரியல. என்னடி சொல்ற? அவங்க உன்கிட்ட வந்து ஏதாவது பேசினாங்களா என்ன? இல்ல, நேத்து வயல் பக்கம் போயிருந்தோம், அப்போ 2 பேரும் பேசணும், நல்லா தான் பேசினா, அதான் சொன்னேன். இங்க பாரு, நீயே எப்பவாது தான் ஊருக்கு வர, வந்தியா ஊரு சுத்தி பாத்தியா, அப்படியே இருக்கிறது தான் உனக்கு நல்லது. அதை விட்டுட்டு சும்மா ஏதாவது யோசிச்சு உன் டைமை வேஸ்ட் பண்ணாத, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். கண்டதையும் போட்டு யோசிக்காம பேசாம படுத்து தூங்கு.
நில்லு. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், போற வரப்பெல்லாம் குருன்னு பார்த்துட்டு என்ன அவன பிரச்சனை? எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் பரணி. உன்னை சின்ன பிள்ளையிலேருந்தே ரொம்ப. ஏய், வந்தோமா திருவிழாவை பார்த்தோமா கறிச்சோறு தின்னோமான்னு போயிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு பிடிச்சிருக்கோம். ஏற்கனவே எனக்கும் உன் சித்தப்பனுக்கு ஆகாது தெரியுமா உனக்கு? போ. வந்துட்டான். ஹலோ. எங்க இருக்க? யோ பங்கு, ம் இந்தா உன் அம்மா பேசுது. என்னம்மா அத்தா, அதான் மதிய சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வரேன்னு சொன்னல, அப்புறம் டேய், சும்மா நோய் நான் நோய் பனோட நோய். அம்மா பேசுறேன். ஃபோன் அவன்கிட்ட குடுறா. பங்கு ஏன் அத்தாலையா உன் அத்தா? ஆத்தாவா? சொல்லுவாத்தா, எங்கடா இருக்க? வந்துட்டு தான் இருக்கேன். உடனே வீட்டுக்கு கிளம்பி வா. இது வரேன் ஆத்தா. ஏ பங்கு, எங்கேயா போற? என்ன இவ்வளோ வருஷா போறியா? அதான் சொல்லுதா, வர சொல்லியிருந்தேன். என்னடா நடக்குது? உனக்கும் அந்த எதிர் வீட்டு மெட்ராஸ்கார பிள்ளைக்கும்? ஆத்தா அது ஏதோ சின்ன பிள்ளைத்தா, ஏதோ விளையாட்டுத்தனமா பேசியிருக்கோம். விளையாட்டுத்தனமா பேசுற பொண்ணுதான் உன் பேரை நெஞ்சில பச்சை குத்தி வச்சிருக்கா. இங்க பாரு பரணி, இவ்வளோ நாளா உன்கிட்ட நான் பேசாம இருந்த காரணமே நீ ஊருக்குள்ள சண்டித்தனம் பண்றதுனாலதான். இதே மாதிரி உங்க அப்பா ஊருக்காகவும் சுத்தி இருக்கிற மக்களுக்காகவும் சண்டித்தனம் பண்ணி உயிரை விட்டாரு. அது போல நீ ஆயிடக்கூடாதுன்னு தான் நான் உன்கிட்ட இவ்வளவு நாளா பேசாம இருக்கேன். எனக்கு அப்புறம் உன்னை பாத்துக்க யாரு இருக்கான்னு ரொம்ப பயந்தேன் பரணி. ஆனா இப்போ அந்த பொண்ணு உன்னை நல்லா பாத்துக்கணும்னு நம்பிக்கை இருக்கு. இது வரைக்கும் நான் உன்கிட்ட எதுவுமே கேட்டதில்ல. மொத தடவையா கேட்குறேன், இந்த ஒன்னையாவது செய். அந்த பொண்ணை விட்டுறாத பரணி. நாளைக்கு உங்ககிட்ட அந்த பிள்ளை ஏதோ பேசணும்னு சொல்லியிருக்கா, கோயிலுக்கு வர சொல்லிருக்கா, போய் பாரு. கோயிலுக்கா? நான் வந்துட்டேன். வெளில தான் நிற்கிறேன். உள்ளெல்லாம் வர முடியாது, நீ வேணா வெளில வா.
எதுவும் என்னால் பேச முடியாது. நான் படித்த ஸ்கூல் இருக்குல்ல, அதுக்கு ஆப்போசிட் பேக்கரியில் நாளைக்கு நம்ம மீட் பண்ணி பேசுவோம். நான் எங்கே படித்தேன்னு தெரியும்ல, அருப்புக்கோட்டை கேர்ள்ஸ் ஸ்கூல். அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற பேக்கரியில் தான் இருப்பேன். நீ வந்துரு.